வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இப்போ இந்த ரயில்வேல கேட்ட இந்த ஆவரேஜ் கொஸ்டினை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வகுப்பின் 14 மாணவர்களின் சராசரி எடை 20 கிலோ. ஒரு மாணவர் வகுப்பை விட்டு வெளியேறினால் வகுப்பின் சராசரி எடை 2 கிலோ குறைகிறது. வகுப்பை விட்டு வெளியேறிய மாணவரின் எடை கிலோவில் கண்டறியவும். சரிங்களா? கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்க, இப்ப நம்ம எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, இவர் வெளியே போறதுனால 2 கிலோ குறையுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவரு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும், சரியா, ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் 2 கிலோவை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அப்ப இவரோட எடை என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த சராசரி எடை 20 கிலோவை விட இப்ப 13 பேர் தானே இருப்பாங்க. ஏன்னா முன்னாடி 14 பேர் இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் வெளியே போறாரு. அப்ப 13 பேர் தான் இருப்பாங்க. 13 பேர்கிட்ட இருந்தும் 2 கிலோவை எடுத்துட்டு போறாருன்னு நீங்க எடுத்துக்கணும். சரியா? அப்ப 20 கிலோ பிளஸ் 13 பேர்த்துக்கிட்டே 2 கிலோ எடுத்துட்டு போறாருன்னா, அப்ப அவரோட எடை என்னவா இருக்கும் அப்படின்னா 20 பிளஸ் ஒரு ஆளுகிட்ட ஆவரேஜ்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அர்த்தம். அப்ப 13 பேருக்கிட்டையும் அப்படின்னா 2 × 13 அப்ப என்ன வரும்? 26 கிலோ. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா 46. அவ்வளவுதாங்க. சரிங்களா? நான் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு இதே மாதிரி சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்க தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப பாருங்க, 25 பொருட்களின் சராசரி எடை 50 கிலோ. எக்ஸ் பொருளின் எடை இதில் சேர்க்கப்பட்டால் சராசரி எடை 500 கிராம் அதிகரிக்கும். எக்ஸ் பொருளின் எடை என்ன? சரியா? இதுவும் அப்படிதான். பாருங்க, 25 பொருள் 50 கிலோ. இப்ப இதுவும் சராசரியா நம்ம 50 கிலோ எடுத்துக்கிட்டோம்னா இதுல எடையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனா 500 கிராம் கூடுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சராசரி எடையை விட இது ஒவ்வொரு பொருளுக்கும் 500 கிராம சேர்க்குது. அப்ப மொத்தமா இப்ப 25 பொருள் இருந்த இடத்துல இப்ப 26 பொருள் இருக்கும். அப்ப 26 பொருளுக்கும் 500 கிராம் சேர்க்குது அப்படின்னா மொத்தமா எத்தனை கிலோவை கூட்டும் அப்படின்னா 13 கிலோவை கூட்டும். சரியா? அப்ப புதுசா வந்த இந்த பொருளோட எடை என்ன? இந்த எக்ஸ் பொருளோட எடை என்ன அப்படின்னா 63 கிலோ. அவ்வளவுதாங்க. சரிங்களா? புரியுதா? சராசரியில கூடுது அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பொருளோட எடையும் அதிகரிக்குது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி சராசரியில குறையுது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப அந்த பொருளோட எடை வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 கிலோவை விட கம்மியா இருக்கும். அப்ப பிளஸ் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணணும். சரியா? அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கான கொஸ்டின். இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்ப இது நான் சொல்லி தந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நம்மளோட அருண் அகாடமி சேனலை நீங்க விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.